வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 16. போனவள் வெந்நீர் போட்டு வைத்துவிட்டு போவோம் என வந்திருக்க சுந்தரியின் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்க நேர்ந்தது. கண்கள் இரத்த சிகப்பேறி உடல் விரைத்து அவள் நின்ற கோலம் கண்டு காமாட்சிக்கே என்னவோ போலானது. கத்தி மேலும் இவர் பேசவென்று பிரச்சனை வெடித்து விடுமோ என்று வேறு அஞ்சினார். நறுவையை திரும்பி பார்த்த சுந்தரவல்லி அசரவில்லை. கேட்டால் கேள், எனக்கென்ன பயம் என்ற பார்வை அவரிடம். அவரை நெருங்கி வந்தவள், உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கேன், அத காப்பாத்திக்க பாருங்க. என் புருஷன்கிட்ட சொல்லி சண்டை போட நிமிஷம் போதாது எனக்கு. அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வர வேணானோ, அவர் மனசு நோக வேண்டாமெனும் பாக்குறேன் என்று கூற, இல்லாதத பொல்லாதத சொன்னதாட்டம் என்கிட்ட வம்புக்கு நிக்கிற. ரெண்டாம் தாரமா தானே என் பேரனை கட்டியிருக்க. ரெட்ட வாழ்வு வாழறவள வேற என்னன்னு சொல்ல என்று கேட்டார். அத்த சும்மா இருங்க. நறுவி, நீ போய் தலையை சீவிட்டு வா என்றார். உங்க மாமியாருக்கு நீங்க பயப்படுங்க அத்த, நான் ஆள் இல்ல. அவங்க பேசும்போது அமைதியா இருக்கங்கிறதுக்காக நாக்குல நரம்பு இல்லாம பேசுவாங்களா என்றவள், உங்க பொண்ணா இருந்திருந்தா பேச விடுவீங்களா அத்த என்று உடைந்து துடித்த குரலில் கேட்டே விட்டாள். முகத்தில் அறை வாங்கியதை போலானது அவருக்கு. என்னடி மாமியாரன்னு பயம் இல்லையோ? எல்லாம் நீ குடுக்கற இடம் காமாட்சி என்று சுந்தரவல்லி கூற, வயசான காலத்துல சின்னவ என்கிட்ட பேச்சு வாங்கின தலையிறக்கம் உங்களுக்கு வேணாம்னு பாக்குறேன். இன்னொரு முறை ஏன் எங்க அந்தரங்க விஷயத்துல தலையிடாதீங்க. என் புருஷன் நீங்களா நானான்னு வந்தா என் பக்கம்தான் நிப்பாரு. உங்களுக்கு தான் சங்கடமாகி போகும் என்றவள் மாமியாரை பார்த்து முறைத்து விட்டு விருட்டென்று சென்று விட்டாள். அறைக்குள் நுழைந்தவளுக்கு கண்ணீர் கண்களை முட்டியது. என்ன மாதிரியான பேச்சிது என்று அருவருப்பாய் உணர்ந்தாள். குளியல் அறைக்குள் சென்று முகத்தில் நீரை அள்ளி தெளித்தவள், அழாத நறுவி, அழக்கூடாது. நீ ஏன் அழணும்? கேவலமானவங்களோட கேவலமான பேச்சுக்களை நீ மனசுக்கு எடுத்துக்கிட்டாதான் உன்னை பாதிக்கும். உனக்கு ஆகாத பேச்சடி அது, நீ அழாத என தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டவள் முகத்தை அழுத்த துடைத்து கொண்டு வந்தாள். மதிய உணவை தனக்கு மட்டும் மடமடவென கட்டியவள் காலை உணவை கொண்டு வந்து மேஜையில் வைத்துவிட்டு, ஏங்க சாப்பிட வரீங்களா என்று அழைத்தாள். இளங்கோ வரட்டுமா, தயாராகிட்டான், இப்போ வந்துடுவான் என்று தேர்வு தாள்களை திருத்தியபடி கூறினான். உள்ளே சென்றவள் மாமியாரை பார்த்து, நான் கிளம்புறேன் அத்த, அவருக்கும் தம்பிக்கும் சாப்பாடு போட்டுடுங்க என்று கூற, நீ சாப்பிடல என்று கேட்டார். அவரையும் சுந்தரவல்லியையும் பார்த்து முறைத்து கொண்டவள், நிறைஞ்சிடுச்சே என்று விட்டு வெளியேற காமாட்சிக்கு சங்கடமாய் போனது. என்ன மனுஷியோ இந்த அம்மா, என்ன பேச்சு பேசுறாங்க என்று மாமியாரை முறைக்கத்தான் முடிந்தது அவராலும். கணவனிடம் வந்து நின்றவள், எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன், அத்தை போடுவாங்க என்று கூற, மணியை பார்த்தவன், இன்னும் நேரம் இருக்குல்ல நவி, சாப்பிடலையே நீயோ என்றான். இந்த பக்கம் 2 பஸ் வரும், முதல் பஸ்ல போறேன், வேலை இருக்கு என்று பைகளை ஆராய்ந்தபடி அவன் முகம் பார்க்காமல் அவள் கூற, என்ன பார்த்து பேசு என்றான். அவள் நிமிர்ந்தாள் இல்லை. என்ன பாருடி என்று அவன் கடிய, கண்கள் கலங்கி விடுவேன் என மிரட்டியதில் திரும்பிக் கொண்டாள். நவி என்று அழுத்தி அழைத்தபடி எழுந்தவன் அவள் கரம் பற்றி திருப்பவும் இளங்கோ வெளியே வர, காமாட்சி சமையலறை வாசலில் பதைபதைப்போடு நின்றார். நான் கிளம்புறனே என்று தற்போது வீம்பு விடுத்து இறைஞ்சிவிடும் குரல் அவளிடம். இந்த குரலை சகிக்க இயலாமல் அவள் கரத்தை பட்டென அவன் விட்டுவிட விறுவிறுவென சென்று விட்டாள். என்கிட்ட சொல்ல என்னடி உனக்கு என்று அவன் மனம் கூப்பாடு போட்ட நொடி அலைபேசி லேசா இசைந்து அடங்க அவளிடமிருந்து ஒரு தவறிய அழைப்பும் குறுஞ்செய்தியும் வந்திருந்தது. எதுவும் சொல்லலன்னு நினைக்காதீங்க, காலையிலே வேணாம், ஈவினிங் பேசுவோம் என்று அவன் மனம் புரிந்தவளாய் அவள் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்க, அதை அப்படியே அணைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்றவன் 2 டப்பாவில் காலை உணவை கட்டினான். இலா, சாப்பிட்டு கிளம்பி வா, நான் கிளம்புறேன் என்றவன் தாய் மற்றும் பாட்டியிடம் ஏதும் கூறிக்கொள்ளாமல் வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவளது பேருந்து நிறுத்தத்தை அடைந்தவன்
ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன் செய்தபடி நின்றிருப்பவள் அருகே வண்டியை நிறுத்தினான். தலைக்கவசத்தை மீறி வெளியே தெரிந்த அவன் கண்களில்தான் எத்தனை கோபம்! காலை உணவு அடங்கிய டப்பாவை அவன் நீட்ட மறுக்காமல் வாங்கி கொண்டாள். கோபத்துல சாப்பாடு வேணாம்னு வருவியா நீ என்று அவன் கேட்க, வராங்க வேணாம்னு என்று முனகியவள், கேண்டீன்ல வாங்கிக்கலாம்னு தான் இருந்தேன் என்று கூறினாள். யாரோ என்னவோ பேசிவிட்டாரென உணவை துறப்பதெல்லாம் அவளுக்கு பிடிக்காத செயல். பிடிக்காததை தான் சில காலங்கள் பழகியிருந்தாள் என்பது வேறு கதை. என்னாச்சு என்று அவன் கேட்க, உங்க பாட்டி கொஞ்சம் பேசிட்டாங்க என்றாள். பாட்டி என்பது உங்க பாட்டி என்று ஆனதில் அவள் கோபத்தின் அளவை புரிந்து கொண்டான். என்ன சொன்னாங்க என்று அவன் கேட்க, பொது இடத்துல வச்சு சொல்லும்படியான பேச்சு இல்லைங்க அது என்றாள். மழுக்கென்று நீர் நிரம்பிக் கொண்டது கண்களில். என்னதான் தன்னை அவள் தேற்றிக் கொண்டாலும் கூட அந்த வார்த்தைகள் கொடுத்த வலியை புறக்கணிக்க முடியவில்லை. அவன் முகமே வாடிவிட்டது. அவன் விழி பார்த்தே அதை புரிந்து கொள்ளவும் செய்தாள். இதுக்கு தானே சொல்லாம வந்த, கேக்குறாரா இவரு என்று மனதோடு வாடியவள் தன் கண்ணீர் துடைத்து, வேலைக்கு நேரமாகலையா உங்களுக்கு என்றாள். போகணும் என பட்டும் படாமல் அவன் பதில் கொடுக்க, சாயந்தரம் இங்க வெயிட் பண்றேன், வந்து கூட்டிட்டு போறீங்களா, கோவிலுக்கு போயிட்டு வருவோமா என்றாள். அவன் மனநிலையை மாற்றி அனுப்ப அவளிடம் சிறு முயற்சி. அதை புரிந்து கொண்டு பூரித்து கொண்டவன் மெல்லிய புன்னகையுடன் ஒப்புக்கொண்டு புறப்பட்டான். செல்லும் கணவனை கண்டு சிரித்து கொண்டவளும் தங்கள் அலுவலக பேருந்து வரவும் ஏறிக்கொண்டாள். மாலை சரியாக அவள் 5 மணிக்கு வந்து நிற்க அவளுக்காகவே அங்கு காத்து கொண்டிருந்தான். சீக்கிரமே வந்துட்டீங்க போல என்று கேட்டபடி அவள் இறங்க, நீதான் கோவிலுக்கு போகலாம்னு சொன்னியே, அதான் 4 மணிக்கே கிளம்பிட்டேன் என்றான். என்று அவள் புன்னகைக்க, காலையிலிருந்த கலக்கம் அவள் கண்களில் தென்படுகிறதா என்று பார்த்து தெரிந்து கொண்டு வா என்றான். அவனோடு வண்டியில் மிக அரிதாய் எப்போதாவது கடைகளுக்கு செல்லுகையில் நிகழ்வதுதான். இப்படி கோவில் குளமென இருவருமாக தனித்து சென்றதில்லை இதுவரை. எங்கேனும் சென்றால் கூட இளங்கோவுடன் தான் செல்வர். இப்போது இருவருமாக தனியே செல்ல என்ன மாதிரி உணர்கிறோம் என்று இருவராலும் கிரகித்துக் கொள்ள இயலவில்லை. இருவருமாக சென்றது கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலுக்குதான். பஞ்சரங்க திருத்தலங்களில் ஒன்றான இக்கோவில் 108 திவ்ய தேச ஸ்தலங்களுள் ஒன்றாகும். நான் சின்ன வயசுல அடிக்கடி விரும்பி வர கோவில் என்று கண்கள் சிரிக்க நறுவி கூற, அப்படியா எனும்படி பார்த்து சிரித்தான். ஏன்னு கேட்க மாட்டீங்களா என்ற அடுத்த கேள்வியையும் அவளே கேட்டாள். ஏன் என்றான் சிறு சிரிப்புடன். இந்த ஸ்தல புராணம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டவள் அவன் பதில் கூறும் முன்னே, பிருகு முனிவர்னு ஒரு முனிவர் விஷ்ணு பெருமான பார்க்க வைகுண்டம் போனாராம். விஷ்ணு பெருமான் இவரை கவனிச்சு மரியாதை வழங்கலன்னு கோபத்துல அவரோட மார்புல எட்டி மிதிச்சிட்டாராம். ஆனா விஷ்ணு பெருமான் கோவப்படாம அவரை இன்முகமா வரவேற்க, அவரோட மார்புல இருந்த மகாலட்சுமி என்னை எட்டி உதைச்சதுக்கு அவரை ஏதும் நீங்க கேட்கவே இல்லையேன்னு கோச்சுக்கிட்டு பூமிக்கு பத்மாவதி வடிவத்துல வந்துட்டாங்களாம். விஷ்ணுவும் அவங்கள பின்தொடர்ந்து வந்து கல்யாணம் பண்ணும்போது பழைய நினைவு மீண்டும் திரும்பி கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களாம். மகாலட்சுமி கோபம் தீர்ற வர பெருமான் பாதாள சீனிவாசரா நிலத்தடியில தவம் கிடக்க, அந்த முனிவர் தன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு வேண்டி மகாலட்சுமிய அடுத்த பிறவியில தன் மகளா வாங்கிக்க வரம் கேட்டாராம். அப்படி ஹேமரிஷியா தோன்றியவர் மகாலட்சுமிய பொற்றாமரை குளத்திலிருந்து தவம் பெற்று கோமலவல்லி அவதாரத்துல வாங்கி வளர்க்க, விஷ்ணு பெருமான் கையில வில்லோட வந்து மகாலட்சுமி கோபம் தீர்ந்து திருமணம் செஞ்சுட்டு போனாங்களாம். சான்ஸ்கிரிட்ல சாங்கரம்னா வில்லா, பாணினா கையா, அதான் அவருக்கு சாரங்க பாணின்னு பேராம் என்று சிறு பிள்ளைக்கு கதை சொல்வது போல் சொன்னாள். இதுல உனக்கு ஏன் பிடிக்குங்கிற காரணமே வரலையே என்று சிரிப்போடு அவன் கேட்க, சொல்றேன், மகாலட்சுமி தனக்கான உரிமை வேண்டி கோச்சுக்கிட்டு 2 ஜென்மமே கடந்த பிறகும் பொறுமையோட காத்திருந்து வந்து அவங்க கோபத்தை போக்கி கூட்டிட்டு போனார்ல, அது ரொம்ப பிடிச்சது. அந்த வயசுல ஃபேரி டெய்ல்ஸ் கேட்டா பட்டாம்பூச்சி பறக்காதா, அப்படிதான் இந்த சாரங்கபாணி மாதிரி எனக்கும் நான் கோவப்பட்டா என்ன கன்வின்ஸ் பண்ணி பாத்துக்கிற பையனா வேணும்னு எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் என்று சிரித்தாள். அவள் கூறிய விதத்தில் ஆடவன் தானும் சிரித்து கொண்டான். கோட்வேர்டு அக்செப்டட் நவிமா, கோச்சுக்கிட்டா கன்வின்ஸ் பண்ணணும்னு எவ்வளவு சூசகமா சொல்லிட்ட என்று கூற, தன் நாக்கை கடித்து சிரித்தவள், நிஜமாவே நீங்க சொல்ற போல மீன் பண்ணல என்று கூறினாள். ஆனா பொருள் அதுதானே
என்று அவன் கிடுக்குப்பிடி போட அவளிடம் மெல்லிய சிரிப்பு. இதே கோவிலுக்கு முதல் திருமண பத்திரிகையை தூக்கிக் கொண்டு அவள் ஓடி வந்து இறைவனை வணங்கியது. திருமணம் முடிந்து கார்த்திகேயனோடு வந்து கும்பிட்டது. திருமண பந்தம் முடிந்ததும் மனம் விட்டு கதறி வந்தது. அடுத்த திருமணம் குறித்த பின்பு வந்தது. திருமணம் அன்று காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு அவள் ஆசை தெரிந்த அவளது தந்தை மறுநாள் இக்கோவில் கூட்டி வந்தது என நினைத்து பார்த்து கொண்டாள். கார்த்திகேயனை மிகுந்த ஆசையுடன் இங்கே அழைத்து வந்து இதேபோல் ஸ்தல புராணமெல்லாம் அவள் கூறியதை அவன் காதில் வாங்கினானோ இல்லையோ என்றுதான் தோன்றியது தற்போது. என்ன யோசனை என்று அவன் கேட்க, யோசனைதான், இவர்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு வரேன். சந்தோஷம், துக்கம், வேதனை, வெறுப்புன்னு அத்தனையும் புலம்பியிருக்கேன் என்றவள் சிறு தயக்கத்துடன் அவனை நோக்கினாள். என்னம்மா என்று அவன் கனிவாய் வினவ, ம் முதல் கல்யாண பத்திரிக்கை அடிச்சதும் அதை தூக்கிட்டு இங்கதான் ஓடி வந்தேன். வில்லம்ப எடுத்து வைன்னு அவர்கிட்ட கேலி பேசிட்டு போனேன். கல்யாணம் முடிஞ்சதும் வந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஆன பிறகும் வந்தேன் என்று அவள் பெருமூச்சு விட்டாள். இதை கூறுவதற்குள் அவள் தொண்டை குழியில் ஏற்பட்ட தள்ளாட்டங்களைக் கண்டு மெலிதாய் புன்னகைத்தான். 2வது கல்யாணம் ஆனா முதல் கல்யாணத்தை பத்தி எந்த விஷயத்தையும் பேசவே கூடாதுன்னு சொல்ற அளவு நான் ஆதிக்கவாதிலாம் இல்லம்மா என்று அவன் கூற, ஐயோ, நான் எப்ப அப்படி சொன்ன உங்கள என்று பதறிவிட்டாள். தயக்கம் பலமா இருக்கே என்று அவன் கூற அவளால் பதில் கூற இயலவில்லை. பேசிக்கொண்டே சன்னதியை அடைந்தனர். மனமாற வேண்டினாள். அனைத்துக்கு பிறகும் கூட அந்த இறை நம்பிக்கையில் அவளது பற்று விட்டு போகவில்லை. உன்னை நம்பிதானே நீயே வருவன்னு நினைச்ச என்று அவள் சண்டையும் பிடித்திருக்கின்றாள்தான். அதற்காக நீ வேண்டவே வேண்டாமென அந்த இறைவனை அவள் துறந்து சென்றதில்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவன் கணக்குன்னு ஒன்னு இருக்கு என்ற நம்பிக்கை அவளுக்கு. அவள் இறைவனிடம் வேண்ட அவளை பார்த்து அழகாய் புன்னகைத்தவன் தானும் மனமுருகி வேண்டிக் கொண்டான். அவ என்ன வேண்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதையெல்லாம் நடத்தி குடுக்கிற தெம்ப எனக்கு குடு. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஏன் சந்தோஷம் என்று அவன் வேண்ட, என் சாரங்கபாணி அவர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றிட்ட என்று இறைவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியவள் பக்கவாட்டாய் திரும்பி கண்மூடி கைகூப்பி நிற்கும் கணவனை பார்த்தாள். அப்ப இவர்தான் என் சாரங்கபாணியா என்று கேட்க கோவிலில் மணி அடிக்கும் சத்தம். பாவை உடல் சிலிர்த்து அடங்கியது. அவங்க என்ன வேண்டாங்கன்னு தெரியல. அத நடத்தி கொடு. என்னால அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கக்கூடாது என்று நறுவி வேண்டிக் கொள்ள, அவர்களை சேர்த்து வைத்த பொருத்தத்தில் அந்த எம்பெருமானே மனமுருகிதான் போனார். மனம் குளிர வேண்டிவிட்டு வந்து இருவரும் அமர்ந்து கொள்ள அவள் நெற்றி வகுட்டில் குங்குமத்தை வைத்து விட்டான். மௌனமாய் அமர்ந்து அந்த நிர்மலமான புன்னகையை ரசித்த இருவரும் புறப்பட 7 மணி போல் வீட்டை அடைந்தனர்.